வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டிவி சேனல்ஸ் இன்ஃபர்மேஷன் இனிமே வந்து பார்க்கவிருக்கிறோம். 10 ஜூன் 2026 படி வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய மொத்த டிவி சேனல் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸையும் இந்த ஒரு வீடியோல நம்ம விரிவா வந்து பார்க்க போறோம். ஸோ அது ரிலேட்டடா நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பர்ட்டிகுலரா வந்து பிரியோ டிவி தரப்புல வந்து இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது இந்த சேனல் ஆனது ஏர்டெல் டிஜிட்டல் டிவில அவைலபிளா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியோ டிவி ஆனது இப்ப ரீசென்ட் டயத்துல ஏர்டெல் டிஜிட்டல் டிவில 13 ஜூன் 2026ல இருந்து ரிமூவ் செய்யப்பட போது. அந்த பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டடா ஆல்ரெடி வீடியோவும் மேக் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் ஓவரால் இதுலயும் இந்த இன்ஃபர்மேஷன கவர் பண்ணணும்னு நெனச்சோம். ஸோ இது முதலாவதா பார்க்கணும்னு நெனச்ச அப்டேட். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது ஜீ நெட்வொர்க் தரப்புல இப்ப ரீசென்ட் டயத்துல அவங்களுடைய புதிய ஸ்போர்ட்ஸ் சேனலான யுனைட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட் 8 அ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் வந்து லான்ச் செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஜீ கஃபே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃப்ளிக்ஸ் இந்த சேனல்கள் எல்லாத்தையும் அண்ட் அதனுடைய ஹெச்டி சேனல்கள் எல்லாத்தையும் தழுவி யுனைட் ஸ்போர்ட்ஸ் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் 1 யுனைட் ஸ்போர்ட்ஸ் 2 அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் 1 2 ஹெச்டி அப்படிங்கிற மாதிரியான சேனல்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த சேனல்கள் அவைலபிலிட்டி குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஹெச்எஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ பதிவா மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்க. ரீசன்ட் வீடியோ தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ட்டிகுலரா இந்த அப்டேட்டையும் கொடுக்கணும்னு நினைச்சோம். ஜீ தரப்புல இப்ப ரீசென்ட் டயத்துல புதிய சேனல் ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுலயே அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கவர் பண்ணியே ஆகணும். ஜீ தரப்புல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சம் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிங்கா இருக்காங்க. கண்டிப்பா போக போக அந்த ரைட் செக்யூர் பண்றதுல டஃப் காம்படிஷனாவும் இருக்கும் அண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் யுனிக்கா செயல்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருந்தோம். அவங்க வந்து அவங்களுடைய பர்ட்டிகுலர் சில பதவிகள்ல இருக்கிற எல்லாருமே சொல்லியிருந்த விஷயம், நாங்க இந்த மாரி மொத்த ஸ்போர்ட்ஸையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றோம். பர்ட்டிகுலர் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அங்கீகாரம் ரொம்ப ஆ என்ன சொல்றது? அத ஓவர் ரேட் பண்றமான விஷயங்கள் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலினுடைய உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி, இப்ப FIFA வந்து பார்த்தீங்கன்னா, FIFA 2026 அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க. ஜீ5 அண்ட் வந்து யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள்ல. அதே மாதிரி இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் சம்மந்தப்பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்டும் நெறைய ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல நெறைய விஷயங்கள் அக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை பார்த்தோம்னா, ஜிம்பாப்வே இருக்கு இல்லையா? அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அந்த T20 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலைல வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதற்கான அந்த பர்ட்டிகுலர் ரைட்ஸ் வந்து அந்த 3 T20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து ஜீ வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல்ல இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ற சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்றாங்க. டிஜிட்டல்ல எடுக்கிறப்போ ஃபேன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ T20 சீரிஸ் ஜிம்பாப்வே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வேல வந்து பார்த்தீங்கன்னா, 3 T20 வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரைட்ஸ்க்கான சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜீ தரப்புல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள்ல வந்து நம்ம வந்து ஒளிபரப்பாகிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. சேனல்கள் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால 1 ஆர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் டயத்துல கூட. ஏன்னா ஜூலை மாசம் தானே. ஸோ அதனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாம் ஜீ நெட்வொர்க் தரப்புல கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. போக போக என்னென்ன நடக்குது சேஞ்சஸ் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அது போக ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சோனி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, சோனி விழா வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாரி ஜூன் 1ல 2026ல கொண்டு வரோம்னு சொன்னது என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நானும் தெரியாமலே மேக் பண்ணியிருந்தேன். அதுல வந்து பின்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது அவர் வந்து சொல்லியிருந்த விஷயம், அதாவது விகடன் அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில இந்த தேர்தல் நேரத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து அவங்களுடைய டிஆர்பி வந்து இந்த நேரத்துல வெளியிடும்போது கண்டிப்பா அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால ஸ்டார்ட்டிங்கே அந்த ஒரு விஷயம் நடக்காத மாரி பார்த்துக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது கண்டிப்பா வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த சோர்ஸ் கிடைக்கல. யாராவது அந்த சோர்ஸ் விகடன் சோர்ஸ் வந்து கிடைச்சது இல்லைன்னா அவங்களே அந்த கமெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த நபரே பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல வந்து குடுங்க. லிங்க் வந்து விசிபிளா இருக்காது. பட் நான் செக் பண்ணி பார்த்து அதை வந்து பின் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ரீசென்ட் டயத்துல நான் வீடியோஸ் மேக் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான சோர்சஸ்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன்படி பார்க்கறப்போ விகடன்ல இருந்து அந்த சோர்சஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுவும் மெயின் ரீசனா இருக்கலாம். இந்த மாதிரி சோனி விழா வந்து லான்ச் ஆகாம கொஞ்சம் போஸ்ட்போன் ஆனதுக்கு அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண நினைச்சேன் அந்த வியூவர் சொன்னதன் மூலியமா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டயத்துல ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை இன்டர்நெட்ல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா
அது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலை வந்து ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனரே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து இந்தியாவுக்குலாம் வந்துட்டாரு. வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பெரிய லெவல்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் பெரிய லெவல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க சோசியல் மீடியாஸ் தாண்டி. ஸோ அந்த பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். காக்ரோச் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காக்ரோச் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிற அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் வந்து லலித் குமார் காஞ்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி காக்ரோச் டிவின்னு ஒரு சேனல் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காக்ரோச் சமாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது அதுல வந்து வஷு குமார்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல காக்ரோச் நியூஸ் 24x7 அதுக்கடுத்து காக்ரோச் பாரத் அதுக்கடுத்து காக்ரோச் ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாமோ சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போகுது. காக்ரோச் கிட்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் இது பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா டிஜிட்டல் தாண்டி அவங்க சேட்டலைட்ல வராங்கன்னா இதனுடைய தாக்கம் பெரிய லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ரீசெண்ட் டயத்துல இது ஒரு பெரிய லெவல்ல பேசுபொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக இப்ப ரீசெண்ட் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கு அவங்களுடைய பார்ட்டி இருக்கு இல்லையா? சோ அந்த பார்ட்டில இருந்து ஒரு புதிய சேனல் வந்து தொடங்க போறாங்கங்கிற மாதிரி நிறைய ட்ரஸ்டபிள் சோர்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டு இருந்தது. வெற்றி அப்படிங்கிற சேனல் மூலியமா வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிங்கிற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடந்திருந்தது. சோ அதன்படி வந்து பார்க்கும்போது இது ரொம்ப குயிக்காவே வரப்போகுது. அதாவது ஆஹ் விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 22 அப்போ இந்த பர்டிகுலர் சேனல் வந்து லான்ச் செய்யப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டா போஸ்ட் வந்து பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் 60,000க்கு மேல லைக் வந்திருக்கு, ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய எந்த அவருடைய ரிலேட்டட் எந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஓரளவுக்கு ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் மேக் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ரீச்ங்கிறது எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இந்த போஸ்டையும் நான் வந்து பாக்குறேன். ஸோ அதனால இது வந்து 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு அசம்ஷனா எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஒரு தோராய மதிப்புல இந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இவ்வளவு குயிக்கா ஒரு சேட்டலைட் சேனலை லான்ச் பண்ணுவாங்களாங்கிறது ஸ்டில் கொஸ்டின் இருக்குது. ஆனா இப்ப ரூலிங் பார்ட்டி அண்ட் அது போக வந்து பார்த்தா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஹோப்பும் ஒரு ஓரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டா போஸ்ட் இப்ப ரீசெண்ட் டயத்துல பார்த்த உடனே உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ட்ரஸ்டபிளான அஃபிஷியல் நியூஸ்லாம் வரல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணில் பட்டது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ ஓவரால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ எல்லா அப்டேட்ஸும் சொல்லிட்டேன். இன் ஃபியூச்சர் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பாருங்க. தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி மக்களே.